சிலருக்கு மோடிதான் முதன்மை, பிறகே தேசம் என்று இருப்பதாக காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சசி தரூரை விமர்சித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம் பிரதமர் மோடியை காங்கிரஸ் மூத்த தலைவர் சசி தரூர் புகழ்ந்து பேசுவது குறித்து கேள்வி எழுப்பினர். அப்போது தனக்கு ஆங்கிலம் படிக்க தெரியாது என்ற மல்லிகார்ஜுன கார்கே சசி தரூரின் ஆங்கில புலமை நன்றாக இருக்கும் என்றும் அதற்காகவே காங்கிரஸ் காரிய கமிட்டி உறுப்பினராக நியமித்ததாகவும் தெரிவித்தார். ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து இராணுவத்திற்கு ஆதரவாக இருப்பதாக கூறி வருவதாக கூறினார். அனைவரும் தேசமே முதன்மை, பிறகே கட்சி என்று இருப்பதாகவும், ஆனால் சிலரோ மோடிதான் முதன்மை, பிறகே தேசம், அதற்கு நாம் என்ன செய்ய முடியும் என்று மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் விமர்சனத்தை தொடர்ந்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சசி தரூர் வெளியிட்டுள்ள பதிவு கட்சியினரிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பதிவில் வானம் யாருக்கும் சொந்தமாக இல்லை, ரக்கைகள் உங்களுடையதாய் இருக்கும் போது பறப்பதற்கு யாரிடமும் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த பதிவை தொடர்ந்து காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் இணைய போகிறாரா சசி தரூர் என்று கேள்விகளை எழுப்பி கருத்து தெரிவித்து வருகின்றனர். ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.